வணக்கம், வெல்கம் டு அவ்வா சமையல். எப்பவுமே அவ்வா சமையலில் வந்து நார்மலான ஒரு சமையல் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வித்தியாசமாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம், ஈவினிங் ஸ்நாக்ஸு. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை? 1 கப்பு கோதுமை மாவு, நெய் 1 ஸ்பூன், சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன், மிளகுத்தூள். இப்போ என்னத்தை பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். கோதுமை மாவு எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 1 கப்பு கோதுமை மாவு. ஓகே, இப்போ அதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கீங்க. நெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இங்கே இப்பெல்லாம் போடக்கூடாது. இது பிசைஞ்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு துண்டை இவ்வளோ பெருசாக எடுத்து மாவில் நனைச்சி மாவில் தொட்டு தேய்க்கணும். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தான், சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தான் தேய்ச்சி கட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸியானது தான். இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு உங்கள் விருப்பம் போல் கட் பண்ணிக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அது போல். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வைக்கிறோம். கடாய் காஞ்சோடனே எண்ணெய் விடணும். இது மாதிரி டைமண்டாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போடையில் ஒன்று ஒன்றா போடணும். ஓகே, இப்போ அத்தை வந்து 2 வெரைட்டியாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்க. ஒன்று இனிப்பு, இன்னொன்று வந்து காரம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு பார்க்குறோம். அப்போ என்னத்தை ஆட் பண்ணுறீங்க? இது சர்க்கரையை பொடி பண்ணி இது மேலே போட வேண்டியது. மாதிரி போட்டு குடிக்கிட்டா இனிப்பு சேர்ந்துடும். இப்போ அதுலேயே ஸ்வீட்டாக செஞ்சோம், இப்போ வந்து கொஞ்சம் காரமாக செய்யலாம். இதுக்கு சில பெப்பர். இப்போ அதுக்கு வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணுறாங்க. ஸ்வீட் பிடிக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிட்லாம், இல்லை எனக்கு ஸ்வீட் பிடிக்காதுங்கிறவங்க இந்த மாதிரி பெப்பர் போட்டு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளும். இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஒன்று வந்து ஸ்வீட்டு, இன்னொன்று வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 2மே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிட்டு பார்ப்போம். சுகர் போட்டிருக்காங்க மேலே, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிம்பிளாக சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, ஆயிலில் பொரிச்சிருக்கனால சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். பெப்பர் போட்டிருக்குது, இதுவும் சூப்பராக இருக்குது. பெப்பர் போட்டிருக்கனால நல்லா காரமாக சூப்பராக இருக்குது. ஸ்வீட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஈவினிங்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு 10 மினிட்ஸில் வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. அது ஊற வைக்க ஒரு 10 மினிட்ஸ், பொரிக்க ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். 20 மினிட்ஸ் தான் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவ்வா சமையல். தேங்க்யூ.